ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு இந்திய வீரர் செல்லும் திட்டம் மீண்டும் ஒத்திவைப்பு. இறுதிக்கட்ட சோதனையின் போது ஃபால்கான் 9 ராக்கெட் உந்துவிசை அமைப்பில் கசிவு ஏற்பட்டது கண்டறியப்பட்டதால் நடவடிக்கை. கூட்டணி இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சியும் வெற்றி பெற முடியாது என்று TKS இளங்கோவன் கருத்து. திமுகவிற்கு எதிரான கருத்தை சண்முகம் கூறவில்லை என்றும் கூட்டணி வலிமையாக இருக்க வேண்டும் என்றே கூறியிருக்கிறார் என்றும் பேட்டி. கூட்டணி இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியாது என்பதையும் தாண்டி கூட்டணி இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சியும் வெற்றி பெற முடியாது. இந்த கூட்டணி தேவை என்பதன் அவசியத்தை விளக்க இதை சொல்லியிருப்பாரே தவிர திமுகவுக்கு எதிரான கருத்தாக நான் பார்க்கிறேன். பாமக வழக்கறிஞர் சமூக நீதி பேரவைத் தலைவர் பதவியிலிருந்து பாலுவை நீக்கிய ராமதாஸ். கட்சிக்கு அப்பாற்பட்ட அமைப்பு என்பதால் பாலுவை மீண்டும் சேர்க்க முடியாத நிலையில் உள்ள அன்புமணி. திருவண்ணாமலையில் வைகாசி பௌர்ணமி கிரிவலம் முடிந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல ரயில் நிலையத்தில் அலைமோதும் கூட்டம். முண்டியடித்துக் கொண்டு ரயிலில் ஏறி இடம் பிடித்த போது பெண்கள் மீது தாக்குதல். இளநிலை நீட் தேர்வு முடிவுகள் வரும் 14ஆம் தேதி வெளியீடு. இணையதளத்தில் முடிவுகளை அறிந்து கொள்ள தேசிய தேர்வு முகமை ஏற்பாடு. ஏசிக்களின் பயன்பாடு அளவை மாற்றும் வகையில் விரைவில் ஒழுங்குமுறை கொண்டுவர மத்திய அரசு முடிவு. குறைந்தபட்ச வெப்பநிலை அளவு 20 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்று அமைச்சர் மனோகர்லால் கட்டார் தகவல். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே சிறுவனை விரட்டி கடித்துவிட்டு ஓடிய நாய். தட்டி கேட்டவரை நாயின் உரிமையாளர் தாக்கிய கொடூரம். ஈரோடு மாவட்டம் நம்பியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் இரவில் பெய்த மழை. 5 வீடுகளின் மேற்கூரைகள் தூக்கி வீசப்பட்டதுடன் 2 வீடுகள் முற்றிலும் சேதமடைந்து மின்சாரமும் துண்டிப்பு. குற்றாலம் செல்லும் சாலையில் தனியார் பள்ளி பேருந்து மினி லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்து. 5 குழந்தைகள் காயமடைந்த நிலையில் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே கார் மோதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு. புனித அந்தோனியார் ஆலயத்திற்கு பாத யாத்திரையாக சென்றபோது நேர்ந்த சோகம். மதுரையில் அரசு பேருந்து ஓட்டுநரை காலணியால் தாக்கிய விவகாரம். உதவி மேலாளர் உள்ளிட்ட 4 பேர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு. தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்வு. 1 சவரன் 72,160 ரூபாய்க்கு விற்பனை. கும்பமேளா கூட்ட நெரிசலில் 82 பேர் உயிரிழந்ததாக BBC ஆய்வில் தகவல். 37 பேர் மட்டுமே இருந்ததாக உத்தரப்பிரதேச அரசு கூறிய நிலையில் பலரை சேர்க்கவில்லை என்று குற்றச்சாட்டு. லாஸ் ஏஞ்சல்ஸில் கலவரத்தை கட்டுப்படுத்த கிளர்ச்சி சட்டத்தை பயன்படுத்த தயார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸை தொடர்ந்து பிற நகரங்களுக்கும் பரவும் போராட்டம். சிகாகோவிலும் பல்லாயிரம் பேர் ட்ரம்புக்கு எதிராக பேரணி. தென்னாப்பிரிக்காவில் ஒருபுறம் கனமழை பெய்யும் நிலையில் மறுபுறம் கடும் பனிப்பொழிவு. 7 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக அதிகாரிகள் தகவல். ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு இந்திய வீரர் செல்லும் திட்டம் மீண்டும் ஒத்திவைப்பு. இறுதிக்கட்ட சோதனையின் போது ஃபால்கான் 9 ராக்கெட் உந்துவிசை அமைப்பில் கசிவு ஏற்பட்டது கண்டறியப்பட்டதால் நடவடிக்கை. கூட்டணி இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சியும் வெற்றி பெற முடியாது என்று TKS இளங்கோவன் கருத்து. திமுகவிற்கு எதிரான கருத்தை சண்முகம் கூறவில்லை என்றும் கூட்டணி வலிமையாக இருக்க வேண்டும் என்றே கூறியிருக்கிறார் என்றும் பேட்டி. கூட்டணி இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியாது என்பதையும் தாண்டி கூட்டணி இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சியும் வெற்றி பெற முடியாது.
இந்த கூட்டணி தேவை என்பதன் அவசியத்தை விளக்க இதை சொல்லியிருப்பாரே தவிர திமுகவுக்கு எதிரான கருத்தாக நான் பார்க்கிறேன். பாமக வழக்கறிஞர் சமூக நீதி பேரவைத் தலைவர் பதவியிலிருந்து கே பாலுவை நீக்கிய ராமதாஸ். கட்சிக்கு அப்பாற்பட்ட அமைப்பு என்பதால் பாலுவை மீண்டும் சேர்க்க முடியாத நிலையில் உள்ள அன்புமணி. திருவண்ணாமலையில் வைகாசி பௌர்ணமி கிரிவலம் முடிந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல ரயில் நிலையத்தில் அலைமோதும் கூட்டம். முண்டியடித்துக் கொண்டு ரயிலில் ஏறி இடம் பிடித்த போது பெண்கள் மீது தாக்குதல். இளநிலை நீட் தேர்வு முடிவுகள் வரும் 14ஆம் தேதி வெளியீடு. இணையதளத்தில் முடிவுகளை அறிந்து கொள்ள தேசிய தேர்வு முகமை ஏற்பாடு. ஏசிக்களின் பயன்பாடு அளவை மாற்றும் வகையில் விரைவில் ஒழுங்குமுறை கொண்டுவர மத்திய அரசு முடிவு. குறைந்தபட்ச வெப்பநிலை அளவு 20 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்று அமைச்சர் மனோகர் லால் கட்டார் தகவல். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே சிறுவனை விரட்டி கடித்துவிட்டு ஓடிய நாய். தட்டி கேட்டவரை நாயின் உரிமையாளர் தாக்கிய கொடூரம். ஈரோடு மாவட்டம் நம்பியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் இரவில் பெய்த மழை. 5 வீடுகளின் மேற்கூரைகள் தூக்கி வீசப்பட்டதுடன் 2 வீடுகள் முற்றிலும் சேதமடைந்து மின்சாரமும் துண்டிப்பு. குற்றாலம் செல்லும் சாலையில் தனியார் பள்ளி பேருந்து மினி லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்து. 5 குழந்தைகள் காயமடைந்த நிலையில் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே கார் மோதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு. புனித அந்தோனியார் ஆலயத்திற்கு பாத யாத்திரையாக சென்றபோது நேர்ந்த சோகம். மதுரையில் அரசு பேருந்து ஓட்டுநரை காலணியால் தாக்கிய விவகாரம். உதவி மேலாளர் உள்ளிட்ட 4 பேர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு. தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்வு. 1 சவரன் 72,160 ரூபாய்க்கு விற்பனை. கும்பமேளா கூட்ட நெரிசலில் 82 பேர் உயிரிழந்ததாக பிபிசி ஆய்வில் தகவல். 37 பேர் மட்டுமே இருந்ததாக உத்தரப்பிரதேச அரசு கூறிய நிலையில் பலரை சேர்க்கவில்லை என்று குற்றச்சாட்டு. லாஸ் ஏஞ்சல்ஸில் கலவரத்தை கட்டுப்படுத்த கிளர்ச்சி சட்டத்தை பயன்படுத்த தயார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸை தொடர்ந்து பிற நகரங்களுக்கும் பரவும் போராட்டம். சிகாகோவிலும் பல்லாயிரம் பேர் ட்ரம்புக்கு எதிராக பேரணி. தென்னாப்பிரிக்காவில் ஒருபுறம் கனமழை பெய்யும் நிலையில் மறுபுறம் கடும் பனிப்பொழிவு. 7 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக அதிகாரிகள் தகவல்.